வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம சாதாரணமாக சாப்பிட்றத காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பாதாம் பருப்பினுடைய அந்த வெளிப்புற தோலில் ஒரு விதமான என்சைம் தடுப்பான இருக்கிறதால ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கிறத அந்த தோல் தடுக்கும். அதனால தான் நம்ம அதை மாதிரி நீக்கிட்டு எடுத்துக்கொள்கிறோம். இந்த மாதிரி ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது எந்த விதமான நோயுமே குணப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள், அதாவது மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பினுடைய அளவை பாதுகாத்து ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதை முன்னாடியே தடுத்து இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறது. ஸோ இப்போ ரத்த நாளங்களில் எந்த அடைப்பும் இல்லாததால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான நிலைக்கு எடுத்துக்கொண்டே இருக்கும். இதனால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான நிலை இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். மூளை செயல்பாடு மற்றும் ஞாபக சக்தி மேம்பாடு அடைவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம் பருப்பில் தான் விட்டமின் இ, ரிபோஃப்ளோவின் மற்றும் எல் கார்டினைன் போன்ற அமினோ அமிலங்கள், இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்கு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்னன்னா, இந்த சத்துக்கள் வந்து மூளை நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை தூண்டி நினைவாற்றல் மற்றும் கவனத்திறனை மேம்படுத்துது. மேலும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய மூளை நோய்களை வந்து தற்காக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது அல்சைமர்ஸ், பார்க்கின்சன், டிமென்ஷியா போன்ற இந்த மாதிரி ஞாபக மறதி நோய்கள்லாம் வரதை முன்னாடி நமக்கு வந்து தடுக்கும். இப்போ வயதானவர்களுக்கு நீங்க இந்த பாதாம் பருப்பு கொடுக்கும்போது அவங்க முறையாக அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக மறதி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா வயதானவர்களுக்கு முழுமையாக ஞாபக மறதியை நீக்க முடியாது, ஆனால் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதுக்கு அவங்க வந்து கொடுக்கலாம். குழந்தைகள், இளைஞர்கள்லாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் திறனை வந்து பெறுவாங்க. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, அதாவது டயபெட்டிஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் கார்போஹைட்ரேட்டுடைய அளவு மிக குறைவாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதம் மற்றும் நார்சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இதனுடைய மருத்துவ நன்மை பார்த்தீங்கன்னா, ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம உட்கொள்ளும் போது அது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை திடீரென உயர்வதை முன்னாடியே தடுக்கிறது. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கிறதால இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, இதில் நார்சத்து தான் இருக்குது. ஸோ இதனால் இது வந்து இன்சுலின் உணர்திறன், அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையினுடைய அளவை அவங்களுடைய ரத்தத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ பிளட் சுகர் லெவலில் நீங்கள் எப்போதுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு எல்லாமே உங்களுடைய உணவுகளை நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு சேர்த்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம் பருப்பினுடைய தோலில் இருக்கக்கூடிய நார்சத்து, அந்த டயட்ரி ஃபைபரு மற்றும் ஊற வைக்கிறதால அதில் உருவாகக்கூடிய இயற்கையான என்சைம்கள் எல்லாமே செரிமானத்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக்குது. அதாவது நீங்கள் எந்த விதமான கடினமான உணவு மூலக்கூறுகளையுமே சாப்பிட்டதாலுமே அது எளிதில் உடைக்கப்பட்டு செரிமானம் அப்படின்றது உங்களுக்கு எளிதில் நடக்கும். இதனுடைய மருத்துவ நன்மை பார்த்தீங்கன்னா, இது குடலினுடைய இயக்கத்தை உங்களுக்கு சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டிபேஷனை தீர்க்குது. மேலும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து ஒட்டுமொத்த செரிமானம் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பலப்படுத்துது. இதனால் பார்த்தீங்கன்னா, அந்த டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிக் கொள்ளலாம். எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கட்டுப்படுத்திக் கொள்ளணும், குறைக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணணும்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் வந்து பண்ணலாங்க. ஏன்னா இந்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதம் மற்றும் நார்சத்து, இது எல்லாமே வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு கொடுக்கும். அதாவது சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கிடைக்கிறதால இதனால் அடிக்கடி நமக்கு பசி எடுக்கிறது தவிர்க்கப்படுது. இதன் மூலம் தேவையில்லாமல் நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுவது குறைக்கப்பட்டு உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படாது. அதை முதல்ல நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பசி வந்து கண்ட்ரோல் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்பட்டு நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து
எரிக்கப்பட்டு விடுவதால் ஆங்காங்கே படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு இது எதுவுமே இல்லாமல் கனக்கச்சிதமான கட்டுடல் மேனிய பாதாம் பருப்பு பசியை கட்டுப்படுத்தி உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்குங்க. எலும்பு மற்றும் பற்களினுடைய பலத்தை மேம்படுத்திக் கொள்ளணும், போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், டீத் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பில் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் மேங்கனீஸ் போன்ற தாது சத்துக்கள் வந்து இருக்குது. இதனுடைய மருத்துவ நன்மை பார்த்தீங்கன்னா இந்த சத்துக்கள் வந்து எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து மூட்டு வலி மற்றும் பற்கள் பலவீனமடைவது போன்ற பிரச்சனைகளை தடுத்து எலும்பு மண்டலத்தை வலுவாக வந்து உங்களுக்கு வந்து பராமரிக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த முதுகு வலி, தோள்பட்டை வலி, எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி, கை கால்கள் தளர்ந்து போகிறது, இடுப்பு வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதே போல் பற்களினுடைய எனாமல் எல்லாம் தேயாமல் பற்களை வலுப்படுத்திக்கலாம். அந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படும் போது பற்கள் பலவீனம் அடைகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணி எலும்பையும் பற்களையும் நீங்கள் வந்து வலுவாக வைத்துக் கொள்வதற்கு கூட ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து துணை புரியுங்க. உங்களுடைய தோல் மற்றும் முடி பராமரிப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் பாதாம் பருப்பு, குறிப்பாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களினுடைய சிறந்த மூலமாக பாதாம் பருப்பு விளங்குவதால் இது செல்களை நமக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதனுடைய மருத்துவ நன்மை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய அந்த நச்சுக்களால் வந்து செல்கள் சேதமடைவது வந்து நமக்கு தடுத்து சரும சுருக்கங்களை வந்து குறைத்து எப்போதுமே இளமையான ஒரு தோற்றத்தை ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு தருதுங்க. மேலும் முடி வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பாதாம் பருப்பு நமக்கு அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதால குறிப்பாக முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு ஏற்படுவது போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். அதே போல முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடியும் இந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து பெருக்கிக் கொள்வதற்கு, இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டர் பண்ணுறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பில் விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து செறிந்து காணப்படுது. மேலும் இதை வந்து நம்ம ஊற வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடல் வந்து எளிதில் உறிஞ்சு கொள்ளக்கூடிய சூழல் வந்து நமக்கு வந்து உருவாகுதுங்க. இதனுடைய மருத்துவ நன்மை என்னன்னா இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி ரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை தூண்டி கிருமி தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி எந்த விதமான ஒரு நோய் தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு வந்து பூஸ்டர் பண்ணுவாங்க. ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம ரெகுலேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்புகளில் சோடியத்தினுடைய அளவு வந்து மிக குறைவாகவும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியத்தினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாது உப்புக்கள் எல்லாமே அதிக அளவில் காணப்படுதுங்க. இதனால் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த நாளங்களை வந்து உங்களுக்கு தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் வந்து கட்டுக்குள்ளே இருக்கிறதோட பக்கவாதம், மாரடைப்பு, இந்த மாதிரி நிறைய ஆபத்துகளும் ஏற்படாமல் தவிர்க்கப்படுது. ஏன்னா பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லாமல் உங்களுடைய உடல் நரம்புகள்லாம் கரெக்டான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இழுக்கங்களும் இல்லாமல் தளர்ந்து காணப்படும் போது தான் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கும் செல்லும். இதய துடிப்பு சீரானுள்ள இருக்கிறதால இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் நல்லா இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டீங்கன்னா நலம் பெறலாம், ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.